யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். நம்ம மனதில் இருக்கக்கூடிய பாதிப்பான பதிவுகள் நம்ம மனதில் இருந்துச்சுன்னா அந்த பதிவுகளை நாம் வெளியேற்றிட்டோம்னு சொன்னால் மனசுமை குறைந்து விடும். அப்படி மனசுமை குறையும் பொழுது நம்ம மனதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதோடு இல்லாமல் வாழ்க்கையில் எதையுமே நீங்கள் தெளிவுடன் நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். யோக சக்தி துணை கொண்டு நீங்கள் செய்யும் பொழுது மிக மிக தெளிவுடன் நீங்கள் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால இந்த மனசுமையை நீங்கள் முதலில் வெளியேற்ற வேண்டும். சரி, மனசுமையை வெளியேற்றணும்னா முதலில் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை வெளியேற்றணும்னா நீங்கள் ஆழ் மனதோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இப்படி ஆழ் மனதோடு தொடர்பு கொண்டால்தான் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பாதிப்பான பதிவுகளை நீங்கள் வெளியேற்ற முடியும். அதே சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, வயது வரும்போது அவங்களே நினைப்பாங்க, சின்ன வயதில் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கலாம். சின்ன வயதுலாம் நினைச்சு சரி இதெல்லாம் ஏதோ அறியாத வயசுல நினைச்சு இதனால இனிமேல் பட்டு நான் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட பாதிப்புகளான விஷயங்கள்ல நான் ஈடுபட மாட்டேன், நடந்து முடிந்ததை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை, இதை பற்றி நம்ம யோசிக்க கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக அவர்கள் முடிவு எடுப்பாங்க. அப்படி எடுத்துட்டாங்கன்னா பாதிப்பு இருக்காது அவங்க மனதில். ஆனால் எல்லோரும் அப்படி இருப்பது கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு பொதுவாக இந்த ஆழ்மனதை பற்றி ஒரு அளவு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா ஆழ்மனதை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் ஒரு மாதம் இல்லை, அது பாட்டுக்கு பல மாதம் பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே அது அந்த அளவிற்கு தேவைப்படாது. யோக சக்தி பெற்றவர்கள் யோக சக்தியின் துணை கொண்டு நாம் சுலபமாக ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை நம்ம வெளியேற்ற முடியும். சரி, ஆழ்மன பதிவை வெளியேற்றணும்னு சொன்னால் முதலில் ஆழ்மனதோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். ஆழ்மனதோடு தொடர்பு கொள்வதற்கு முதலில் நம்ம நனவு மனதிலிருந்து உள்முகமாக திரும்ப வேண்டும். இந்த ஆழ்மனத்தின் இயக்கத்தில் தான் நம்மளுடைய இருதய துடிப்பு, இரத்த ஓட்டம், நாம் இழுத்து விடக்கூடிய மூச்சு அனைத்துமே உங்களோட கண்ட்ரோலில் கிடையாது. அதனால நீங்கள் நினைவு மனதிலிருந்து, சாதாரண நினைவு மனதிலிருந்து இந்த நினைவு மனதை முழுமையாக இந்த மனதிலிருந்து விடுபட்டால்தான் நீங்க ஆழ் மனதோடு தொடர்பு கொள்ள முடியும். இதற்கு ஒரு சிறந்த வழி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தியானம் மிக மிக சிறந்த ஒரு வழி. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.